அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்குவதற்கு முன் உடலையும் மனதையும் இலகுவாக வைத்திருங்கள். 2 கைகளையும் மலர்த்திய நிலையில் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கண்களை மெதுவாக மூடிய நிலையில் கவனத்தை நமது இதய சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களை நமது மனக்கண் முன் இருத்தி அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தியானத்திற்கு ஏற்ற ஏதுவான சூழ்நிலையை எங்களுக்கு அருளுங்கள். அன்னையே, உங்களுடைய எண்ணங்கள், மனக்கவலைகள், தேவையற்ற சிந்தனைகள் இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம். எங்களுக்கு சிந்தனைகளற்ற ஒருங்கிணைந்த தியான நிலையை அருளுங்கள். இந்த தியானத்தை வழிநடத்துபவரும் பலனை அளிப்பவரும் தாங்களே. நாங்கள் பெரும் கருவி மாத்திரமே. நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு இன்றைய தியானத்தை தொடங்குவோம். இயல்பாக செய்யுங்கள். கவச்சிடும் சமயத்தில் கைகளை நுண்ணதிர்வுகளை உணரத்தி பாருங்கள். நமது நாடிகளை சமநிலைக்கு கொண்டு வருவோம். முதலில் இடது நாடி, வலது உள்ளம் கை பூமியை நோக்கி இழைந்து வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் வலது உள்ளம் கை பூமியை நோக்கி காண்பிப்போம். கவனத்தை இடது நாடியின் இடது உள்ளம் கை மைய பகுதிக்கு கொண்டு செல்லும். அன்னையே, தயவு செய்து எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளிலும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். அன்னை ஸ்ரீ மாதாஜி, எங்களை பாதிக்கும் எதிர்மறை சக்திகளான மமகாரம், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள், எனக்கு நானே விதித்துக் கொண்ட தேவையற்ற கட்டுப்பாடுகள், தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும்
தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து நேர்மறை சக்தியினை எனது இடது நாடியிலும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள். தூய ஆசைகளை எனது இடது நாடியில் ஸ்தாபிதம் செய்யுங்கள். ஓர்முறை மந்திரம் சுருக்கமாக ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் சாக்ஷாத். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் நமோ நமः. கூட்டு தியானத்தில் அமர்ந்திருக்கும் இத்தருணம் மாத்திரமே மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்து மற்ற எல்லா ஆசைகளையும் நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜியின் பாதங்களில் சரணடை. வலது உள்ளம் கை மடியின் மீது மலர்த்தி இடது கையை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி பிடிப்போம். கவனத்தை வலது உள்ளம் கையின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்லும். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனது வலது நாடியை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய தத்துவத்தில் பலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடி பாதி எதிர்மறை சக்திகளான அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள், விருப்பு வெறுப்பு, கோபதாபம் மற்றும் தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தூய்மையான கவனத்தை எனது வலது நாடியில் நிரப்புங்கள். தயவு செய்து நேர்மறை சக்தியினை எனது வலது நாடியிலும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் நிரப்புங்கள் தாயே. ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானாத் மந்திரம் சுருக்கமாக. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானாத் நமோ நமः. இரண்டு கைகளும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். மூலாதார சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு செல்வோம்.
ஸ்ரீ மாதாஜி. தாங்களே என்னுள் இருக்கும் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை. தாங்களே என்னுள் இருக்கும் தூய ஞானம். கவனத்தை சற்றே மேலே எழுப்பி சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வரும். வலது சுவாதிஷ்டானம், தன்னை தாங்களே என்னுள் இருக்கும் தூய கவனம். தயவு செய்து எனது கவனத்தை தூய்மையாக்குங்கள். தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் திறன் மிக்கவனானேன். நாபி சக்கரத்தில் நிலை நிறுத்துவோம் நமது கவனத்தை. அன்னையை தங்கள் அருளால் நான் தாராள மனப்பான்மை மிக்கவனானேன். அன்னையை தங்கள் அருளால் நான் மிகுந்த திருப்தி அடைந்தவனானேன். பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம் தாயே. ஆன்மீக எழுச்சியை எங்களுக்கு அருளுங்கள். ஸ்ரீ மாதா. வயிற்றை சுற்றியுள்ள பகுதி பவசாகரம். நமது கவனத்தை கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எல்லா விதமான மாயைகளிலிருந்தும் எங்களை மீட்டெடுங்கள் தாயே. நான் சத்தியத்தின் பக்கம் நிற்க விரும்புகிறேன். தங்கள் அருளால் நான் சுயம் குரு ஆனேன். கவனத்தை சற்றே மேலெழுப்பி இதய சக்கரத்திற்கு கொண்டு செல்லும். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இதய சக்கரத்தை முழுமையாக திறந்துவிடுங்கள். நான் அனைவரையும் முழு மனதாக நேசிக்கிறேன். நான் அனைவரையும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி முழு மனதாக நேசிக்கிறேன் தாய். எங்கள் அருளால் நான் இந்த உடலோ மனமோ புத்தியோ அல்ல. எங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. அன்னையே, எங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. சற்றே மேலெழுப்பி விசுத்தி சக்கரத்தில் நமது கவனத்தை நிலைநிறுத்துவோம். தொண்டை பகுதி. அன்னி ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் இந்த கூட்டு விழிப்புணர்ச்சியின் ஓர் அங்கம். தயவு செய்து எனக்கு நுண்ணதிர்வுகளை பற்றி உணரும் திறனை அளியுங்கள். தங்கள் அருளால் நான் இந்த கூட்டு விழிப்புணர்ச்சியின் ஓர் அங்கம். நெற்றியின் மையப்பகுதி ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம்.
தாயே, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. அன்னையே, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த அகங்காரமோ பிரதி அகங்காரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்துமா. தயவு செய்து குண்டலினி தாய் ஆக்ஞா சக்கரத்தை கடந்து சகஸ்ராரத்தை அடைவது உங்கள் தாயே. நமது கவனத்தை தலையிலிருந்து 2-3 அங்குல இடைவெளி விட்டு சகஸ்ராரத்தில் நிலைநிறுத்தும். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து ஒருங்கிணைந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள் தாய். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து குண்டலினி சக்தியை சகஸ்ராரத்தை கடந்து இந்த பிரபஞ்சத்தை அடைய அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. எண்ணங்களற்ற சிந்தனைகளற்ற தியான நிலையை தயவு செய்து எங்களுக்கு அருளுங்கள் தாயே. கூட்டாக 3 முறை ஓம் என்று உரைத்தோம். தொடர்ந்து இந்த அமைதியை நேசிப்போம், தியானத்தில் திளைப்போம். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் அருளுரையை கேட்டோம்.
Yesterday's experience was that the whole day I had to spend it with police people explaining to them. And now I feel that in Maharashtra there's a rule of mafia, and that it is for us to face it, and we have to prove it. I'm sorry some people were hurt so badly, and I think after puja they'll take you to the hospital here. There's a very nice hospital where we have very good doctors. And then I would request you to know that the evil and the good always has to struggle and fight. Formerly, in this great country of Maharashtra, all the saints were tortured to such an extent that it is amazing how, despite all that, they kept the banner of spirituality so high. They are still existing, the same people who have tortured the saints, and I think they are the same people who have behaved in such a bad manner towards you. This kind of ego trip builds up in everyone, even in among Sahajogis, it does build up. And they are all the time on the defensive. This is like Hitler style of behavior, that you pick up some sort of an issue. An issue could be anything, like they are saying that we are trying to remove all the blind faiths. I mean, I've done this for 18 years. What can they do more than that? And I have removed all your blind faiths in all kinds of stupid things that the religion so-called was teaching you in every religion. There's no question of only Hindu religion. But here they dare not say anything about the Muslims, because the Hindus are very mild people. They want that all the temples must be removed, all the deities must be thrown away. This is all I think Rajneesh is their guru, because he made a exhibition where he tried to show that Ganpati was something very funny and all that. Now medically you know in Sahaja Yoga that without Ganesha we cannot cure many diseases. It's a fact. So a stupid fellow talking like that has become now the guru of these people who is discarded all over the world and has been insulted. So these few newspapers have made him as a guru, perhaps that they are following his methods of saying that we should be rid of all these ideas and this and that. But they have gone to the extent that all the spirituality is an illusion. It's such a joke. And that we should give up all readings and all understanding about spirituality, but they do not know that their heritage is spirituality, and the whole world depends on that. The whole world, because when the people took to industrial development, you know how far they have gone and how much they have lost, and how far you were in that mess, and how you came back because of Sahaja Yoga spirituality. Now, if this nourishment from the roots of spirituality does not reach the West, the real knowledge as it is in Sahaja Yoga, the West will be finished. West will be finished. You know that very well. There's no joy, there's no love, there's no poetry, there's no music, there's no culture. But
as you have understood that now these people have now started talking about no religion, like many of your Western countries have also done, especially Russia has done that there's nothing like God, there's nothing like this and that. And now after all that, now they're coming to God. So now we'll have to go through another circle. But there are only hardly 20 people. So even one fellow who is like Hitler can destroy the whole thing. This is a very important thing. To destroy something, you need only one person. But to sustain and to construct, you need many people. To drown a ship, you need only one hole in it. But to build the ship, you take months together. So the work that is done for these last 18 years of Sahaja Yoga is really tremendous. And the truth about it, you know for definite, that it has helped so many people. Though we have been going from ups and downs and all that, we've been doing wrong things, no doubt about it. But still, now we are quite established and we know what Sahaja Yoga is. The experience of Sahaja Yoga you all have had. You have seen so many. What is she doing? Please be seated. Miraculous photographs you have seen, so many miracles in your life, day to day, every day there are miracles. Now to say there is no God is impossible for you because you have felt the miracles of this all-pervading power, the Param Chaitanya. And also all the religions are explained and the complete integration of them has been brought. But for that, we have to know, as I told you in Brahmapuri, that the Sahaja Yogis have to know that they have to become dynamic. Whatever energies you have got, whatever you have achieved within yourself, is not sufficient enough. You have to manifest. And in that dynamism, I think people get lost. I've seen that some leaders become horrid. I mean, sometimes the Vishuddhis could be horrible, then their heart goes out. So you should not allow anybody, a leader, for more than 1 month. It goes off. I've seen it. Because your balloon has been already bloated, and again it gets re-bloated in no time. आत्मदेव बसाओ कुंभज तुम्हें आत्मदेव आप कुंभज कर आत्मदेव बस they have religiously kept all the Indians outside, I think. Yeah, आत्मदेव बसा. I mean, he is the organizer here. बसा. So the heritage of our country is spirituality. And this is the nourishment. Only the one-sided growth in the West, due to machinery or whatever you may call it, has ruined it completely. And one-sided growth in this country and all such countries where religion has become a blind faith has also ruined it. But in the center lies Sahaja Yoga. Now your wisdom, your sense is so apparent. I mean, people have been to all kinds of gurus here and have been to everywhere, but they don't know anything about anything except for remembering by heart some of these Harinamas, talk about Rama like that. While you know everything about Kundalini, you know how to raise it, you know how to give realization, you know what are the diseases are caused, how to cure it, and everything. I mean, it has come to such a stage that nobody asks me any questions. Otherwise, in the beginning in London, my lecture was for 5 minutes and the questions were for the rest of the time. So, now you know so much.
and you accept, which cannot be explained also because you know that. For example, somebody will ask me, Mother, how do you get these photographs? I avoid talking about it. I know how it happens, who is doing this trick. I don't want to tell you. Moreover, if you demand something, I'll never tell you. That's one of the characters I have. If you come with humble thing and honest desire to know, then I can tell you about everything that you want to know. But if you just want to force me and say that I challenge you, I said, I also challenge you, get out of here. Like that. You see, it doesn't react that way. So it is just a temperament of the divine that if you are convex, the divine becomes convex also and fights and says, no, get out. If you become concave, then it emits and gives knowledge or receives knowledge. So one has to be humble. That's a very important part of it. One has to be humble. So the awareness, again I talk about awareness, within you should be that how much we have come to know about ourselves, how much we have to come to know about others, how much we know about our own being, how much we know about chakras. In such a short time, how did we come to know about it? Like we should know, if you are dealing with a computer, and you know how computer works, how it acts, how it is programmed, everything. Without programming it, without working it out, without building it up. I mean, if you build it up, you know how it works. But without doing that, just to know a computer, how it works and all the machinery about it, this is a tremendous knowledge. And this is what has to be there for all of us to know what we are as human beings and what we have to do to emancipate the other human beings. Of course, I shouldn't say that every Sahaj Yogi is of that level, no, or comes up. But everybody is trying. Nobody has denied Sahaj Yoga. Nobody has said it's not true. Everybody is trying to get higher and higher in state of spirituality, which doesn't speak. It acts. It doesn't manipulate, it acts. We've seen it acts in so many miraculous ways. So first to know about all these things, after feeling that Parama Chaitanya is different from just to talk about it. Many have talked about it, but you have never felt it. Now you have felt it, you have verified it, you have experimented it, and you have found it that this is something absolutely real. In science, as Dr. Khan was telling me, that in science, the one theory which is established today might be refuted tomorrow. Another theory that is established may be refuted. It goes on. So that no theory is an absolute theory. But in Sahaj Yoga, for the last 18 years, whatever I have been saying is the truth and is absolute. It cannot be challenged again. Nobody can say, no, that it is not so. A simple thing, somebody comes to you and you say, the other day it happened, one doctor was there in Aurangabad and he said that I have never had any guru. But he's left Swadhisthana. And he was looking very disturbed. He was a Sahaj Yogi in a way, not looking normal. I have pain in the stomach and this and that. I asked him, you had no guru? तुम्हाला यायचंय का मुलांना आतमध्ये आतमध्ये या, नाही तर बघ्यासारखं राहायचं नाही ते. ज्यांना यायचं असेल त्यांनी आतमध्ये यावं, ज्यांना नसेल यायचं त्यांनी जावं. कृपा कर. इकडे मुलं
ज्यांना आतमध्ये यायचं असेल त्यांनी आतमध्ये यावं, बरीच जागा आहे. आणि ज्यांना जायचं असेल त्यांनी जावं. ह्यासारखं करायचं नाही. त्याचं आपलं ह्या लोकांचं मत तुमच्याबद्दल काय होईल की या देशात सगळे बघे असतात. तुम्ही सुद्धा इकडे ह्या बायकांना सांगा पुरुषांना तसं करायचं नाही. So now, as science has progressed, we can see clearly that it has not got the theory which is, as I told you, there was a gentleman, a doctor, he said, I read Vivekananda. I said, that's a particular guru. There are so many things one has to know about. Little things are there which must be understood in Sahaja Yoga. And one should do it according to them, because it is for your benevolence. Now supposing I say, just do these things. If you don't accept me, anything, but it's for your good. Now, if you don't want to accept me, or if you react, it's not going to help you. Sahaja Yoga is not for me, it's for you. Now if you are truthfully honest to rise spiritually. Now in science you have risen quite a lot, you're fed up with it. Now you're back into spirituality. And for these subtleties you have to give up all your conditioning. All funny conditionings have to be given. And the worst that you have is the ego part. It just jumps up. I've seen that appointing people leaders has been the greatest harmful thing I've done to them. So many of them just got lost because they became leaders. I mean, a kind of a Hitler enters into them. So this is one of the worst conditionings we have. We have to be very careful that we don't try to assert our ego on others. When we become leaders, or some position is given to us, or to ask something is to be achieved through your authority. Only we have the authority of God. Unless and until we become humble like that, nothing is going to flow. You can see that the sea lies the lowest in height, and all the rivers and everything flows to the sea, and from the sea only rises the rain. Supposing sea was somewhere on top of Himalayas, we would have been all living in the Sahara desert. It's a very simple thing. It is to be non-violent, because we depend on the all-pervading power. It is a power which is completely integrated within us. Only we are not the ones, we want to be aware of it. So this ignorance, this blindness, if it disappears from us, that divine power will manifest. But our styles are so complicated. Sometimes I just don't understand why we have complicated ourselves so much. I mean, look at the flowers.
Look at the leaves. They are on a tree, supposing. Automatically, they will open out to the sun. Automatically. You don't have to take a leaf towards the sun, not at all. Automatically it opens out. You have seen every day. Automatically, because it requires sun. Now you want to have spirit in yourself. You want to get to spirit. So automatically you should really, automatically, if that is your desire, you should, with your own desire, and should grow in that spirit to know that this is what you have to achieve. Somebody has died in the family sitting there. Really, I've seen it. Immediately I make out who has not been yet engaged. Then after marriage, I find again the same sort of nonsense. Because they are analyzing. I want this kind, I want that kind, I mean, whatever is available here is available. Like on the ship, you don't have any problems because you have no solutions. If you are moving on the ship and you just ask for something, oh no, not available here, finished. But then you lose all the fun of Sahaja Yoga for a small little nonsensical thing, if not this, next year. That's so important. I mean, there are limitations of age, height, this, that. Then even if you arrange their marriages, it's very interesting. Then they come and tell, no, I would not like to marry this girl. Why? Because I want such and such. All right. Then we find, no, she's no good. She has this thing, so go back. I mean, this is not the way. You are not here to choose a girl for yourself. There's another one who can say, all right, I came down, I saw one girl, I fell in love. So you fall in love and get out. There's nonsense going on. See, you must have certain amount of dignity. You are all Sahaja Yogis. And when I see all this kind of stupid attitude, I say these people can never gain in Sahaja Yoga. In India, you will be surprised. I mean, even I was married to a man who was from another place, absolutely different country, different religion, different everything, and a different person. So one can say that it was a very unconventional marriage, one can say. But I would never touch this man, or he would never touch others only. But despite that, with all this nonsense you go on doing, bringing it to the level of physical appearances, physical understanding, your ego, I want this, I want that, you find that just after the marriage, you get off. You start analyzing. That's why I'm telling you today. I may not be able to talk to you about marriages later on. That became problems to me. You see, once you accept that in Sahaja Yoga you are going to marry, then you must accept that Sahaja Yoga has its own norms and styles by which it will marry you and look after your marriage and will bless you. But if you start analyzing and misbehaving, it's not going to work out. And you'll have lots of problems. Either you believe in the all-pervading power and surrender your ego to it, or else you have your ego. Sahaja Yoga is decided by me, by Parama Chaitanya. Now, sometimes it may not work out. But invariably, I have seen, invariably, it's none of my faults, none of my faults. Mostly the leaders have given wrong information. Mostly the leaders didn't talk about the
background, or maybe that there has been some sort of ego trip with the people. And they are the ones who are creating problems for us. But things work out slowly, gradually, we can improve. We must have patience. If only on first day you start demanding something, doing that, it's not going to work out. We must learn to give. In marriage, it's an adjustment of giving. It is no adjustment of demand. We have to give. We have to sacrifice. What is there with you to sacrifice is all these rubbish things. Your spirit you cannot sacrifice, so you keep to your spirit and live with it. What is you going to sacrifice? I mean, what do you have to give? And then only you will enjoy. ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி தியானத்தில் இருக்கும். நமது கவனத்தை விரல் நுனிகள் மற்றும் கை உள்ளம் கை நடுப்பகுதியில் கூர்ந்து நோக்குவோம். நுண்ணதிர்வுகளின் மாற்றத்தினை
நன்றாக உணர முடியும். இன்றைய கூட்டு தியான வாய்ப்பிற்கு ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. எப்பொழுது நாங்கள் தியானத்தில் அமர்ந்தாலும் இந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள். நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிடுவோம்.